வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்று நடைபெறும் வேட்புமனு பரிசீலனையில் இதுவரை 234 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. 98 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை நடத்த 1302 கோடி ரூபாய் ஆணையத்திற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் கேரளம், அசாம் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஓய்வதால் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் தலைவர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். தேசத்தின் வலிமை மக்களின் அறிவுசார் திறனில் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலக சுகாதார தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படும் நிலையில் இதுவரை 234 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 98 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திமுகவின் திரு உதயநிதி ஸ்டாலின், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், பாமகவின் சௌமியா அன்புமணி, தவிக தலைவர் திரு விஜய், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் உள்ளிட்டோரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. உதகையில் பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர், தவிக, சுயேட்சைகள் என 7 பேரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மனுக்களை திரும்ப பெற நாளை மறுநாள் வரை கால அவகாசம் உள்ள நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் அன்றைய தினம் வெளியிடப்படும். தமிழ்நாட்டில் வரும் 13ஆம் தேதிக்குள் தேர்தல் பணிக்காக துணை ராணுவ படையினர் வர இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். சி விஜில் செயலி மூலம் 2600 புகார்கள் பெறப்பட்டு 2364 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இன்று அவர் கூறினார். மாநிலத்தில் 5938 வாக்குச்சாவடிகள் பதற்றம் மற்றும் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தலை நடத்த 1302 கோடி ரூபாய் தேர்தல் ஆணையத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். 85 வயதிற்கு மேற்பட்ட 2.5 லட்சம் வாக்காளர்கள் தபால் வாக்கிற்காக தமிழகத்தில் பதிவு செய்துள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். இதனிடையே அரசியல் கட்சி தலைவர்கள் தத்தம் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் இன்று ஈடுபட்டனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பிரதான வீதிகளில் மதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டினார். மயிலாடுதுறை, பூம்புகார், நாகைப்பட்டினம், வேதாரண்யம், கீழ்வேலூரில் இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பெரம்பலூர் மற்றும் அரியலூர் பகுதிகளில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் இன்று அவர் வாக்குகளை திரட்ட உள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் சென்னை மயிலாப்பூரில் இன்று வாக்குகளை திரட்டுகிறார். இதனிடையே தமிழ்நாட்டில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் நடவடிக்கைகள் அனைத்து மாவட்டங்களிலும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடலூர் முதுநகர் துறைமுகத்தில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு படகு போட்டியை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சிபி ஆதித்ய செந்தில்குமார் மேற்கொண்டு வருகிறார். இன்று கடலூர் முதுநகர் துறைமுகத்தில் படகு போட்டி நடைபெற்றது. தேர்தலில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன். காஞ்சிபுரத்தில் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பில் காய்கனிகள், மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட தேர்தல் விழிப்புணர்வு கண்காட்சியை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்து பார்வையிட்டார். மதுரையில் என் வாக்கு என் கடமை என பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற மாரத்தான் போட்டியை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்ததோடு வாக்களிப்பதன் அவசியம் குறித்த உறுதிமொழியும் செய்து வைத்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மதுரை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. மாரத்தான் போட்டியை மதுரை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திரு பிரவீன்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்ததுடன் தானும் மாரத்தானில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் துவங்கிய இந்த மாரத்தான் போட்டியை தொடர்ந்து காந்தி அருங்காட்சியக சாலை, கோரிப்பாளையம், அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் அண்ணா பேருந்து நிலையம் வழியாக மீண்டும் ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது.
மாணவ மாணவிகளின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. இதனிடையே நாளை மறுநாள் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம், கேரளம், அசாம் மாநிலங்களின் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைவதால் அரசியல் கட்சி தலைவர்கள் உச்சகட்ட வாக்கு சேகரிப்பில் அப்பகுதிகளில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட முயற்சியாக வீடு வீடாக சென்று வாக்குகளை திரட்டி வருகின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி அதனை ஒட்டியுள்ள நாகை மாவட்ட மதுபான கடைகள் இன்று காலை தொடங்கி வரும் 9ஆம் தேதி நள்ளிரவு வரை மூடப்பட்டிருக்கும் என்று நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கோட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. தேசத்தின் வலிமை மக்களின் அறிவுசார் திறனில் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லி இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் 39வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், தேசத்தின் திறன்சார் சுற்றுச்சூழலை வலுப்படுத்துதல் இப்பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டார். தொழிற்கல்வி, சான்றிதழ் படிப்பு, திறன் பயிற்சிகளை பிராந்திய மையங்கள் மூலம் இப்பல்கலைக்கழகம் வழங்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய முயற்சிகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான முன் முயற்சிகளை எடுத்து செல்ல வழிகோலும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உணவு பாதுகாப்பை உறுதி செய்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க மத்திய அரசு உயர் முன்னுரிமையுடன் செயல்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜெய்ப்பூரில் வேளாண் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயத்துறையை வலுப்படுத்த உறுதியான பல்முனை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக குறிப்பிட்டார். விவசாயிகள் ஆளுமை பெற வேளாண்மை பரவலாக்கப்பட்டு தற்சார்பை எட்ட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். புதிய தொழில்நுட்பங்கள், அதிநவீன வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி ஒருங்கிணைந்த பண்ணை நடவடிக்கைகள் தற்போதைய தேவை என்றும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் தினசரி ஒதுக்கீடான 5 கிலோ இலவச வர்த்தக சமையல் எரிவாயு சிலிண்டரை இரட்டிப்பாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச தலைமைச் செயலர்களுக்கு மத்திய பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு துறை செயலர் டாக்டர் நீரஜ் மிட்டல் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். உலக சுகாதார தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சுகாதாரத்திற்காக அனைவரும் அறிவியலோடு ஒருங்கிணைந்து நிற்போம் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், மகிழ்ச்சியான, ஆக்கப்பூர்வமான, வளமான சமூகத்திற்கு நம் ஆரோக்கியம் அடித்தளம் என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட செய்தியில், வளமான பூமியை உருவாக்கும் பணியில் அயராது அளப்பரிய சேவை ஆற்றி வரும் பணியில் ஈடுபடும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மருத்துவத்துறையை சேர்ந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா, மருத்துவத்துறையின் அர்ப்பணிப்பால் நம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுவாக உள்ளதாக எடுத்துரைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூரில் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து ஒன்று மின்கம்பத்தில் மோதி இன்று விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 6 பேர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் குவஹாட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்று நடைபெறும் வேட்புமனு பரிசீலனையில் இதுவரை 290 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. 121 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை நடத்த 1302 கோடி ரூபாய் தேர்தல் ஆணையத்திற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் கேரளம், அசாம் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஓய்வதால் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் தலைவர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். தேசத்தின் வலிமை மக்களின் அறிவுசார் திறனில் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலக சுகாதார தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.